புண்ணிய பூமியாம் தமிழகத்தில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானது இந்த திருநின்றவூர். இந்த பெருமாள் மூலமூர்த்திக்கும் திருக்கழுகுன்றம் தாழக்கோயில் சிவமூர்த்திக்கும் பக்த வத்சலமூர்த்தி என்ற ஒரே பெயர்தான். ஜெயா தொலைக்காட்சியுடைய அருள் நேரம் நிகழ்ச்சியிலே திருநின்றவூர் என்னை பெற்ற தாயார் திருக்கோயில் பற்றி நாம் காணப்போகிறோம். சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் ஒரே திருநாமம் அமைவது என்பது அபூர்வமானது. அப்படி அபூர்வமானது என்பதால் ஒரே நாளிலே இவ்விரு சிவா விஷ்ணு தலங்களையும் தரிசித்தல் விசேஷமான செல்வங்களை நல்கும் என்பது நம்பிக்கை. பக்தவத்சலம் அப்படின்னா அதி புண்ணியகரமானது அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் மிகவும் பிரீத்தியான நட்சத்திரம் திருவோணம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்தவத்சலம் என்ற அற்புதமான பெயரை சூட்டுவார்கள். இது ஜோதிட சாஸ்திரத்திலே பெயர் வைக்கிற போது செய்யப்படக்கூடிய அதிசூட்சமமான ஒரு விஷயம். இந்த தலத்து மகாலட்சுமிக்கு திரு என்று ஒரு பெயர் உண்டு. மகாலட்சுமி அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் நம்ம வாழ்க்கையிலே உயர முடியும். திரு நம் வாழ்க்கையில் நின்றால் நாம் திரு நின்றவராக ஆகிறோம். ஆகவே தான் நம்முடைய பெயரில் கூட திருவளர் செல்வன், திருவளர் செல்வி என்றெல்லாம் பெயர் சூட்டுகிறோம். அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக திரு என்ற வார்த்தையை இணைத்துக் கொள்கிறோம். இந்த திருநின்றவூர் என்ற பெயர் ஏற்பட்டதே அந்த தல வரலாற்றை பார்த்தால், ஒரு சமயம் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் இடையிலே சிறு ஊடல் ஏற்பட்டது. ஊடல் கொண்ட மகாலட்சுமி பார்க்கடலை விட்டு விலகி பூமிக்கு வந்தாள். நேராக இத்தலத்திலே வந்து தங்கினாள். மகாலட்சுமியை காணவில்லையே என்று சமுத்திரராஜன் பல இடங்களிலே தேடினார். என் மகளை காணவில்லையே என்று தேடினார். கடைசியிலே இங்கு வந்து மகாலட்சுமியை கண்டார். மகளை கண்ட மகிழ்ச்சியிலே என்னை பெற்ற தாயே என்று அழைத்தார். பொதுவாகவே பெண் குழந்தைகளை பெற்ற தந்தையர்கள் என்ன பெற்ற அம்மா என்று தன்னுடைய மகளை கொஞ்சுவது நம்முடைய மரபிலே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இன்றளவும் அதை நாம் காண முடிகிறது. அப்படி தன்னுடைய மகளை கண்ட தந்தையாகிய சமுத்திரராஜன் என்னை பெற்ற தாயே என்று மகாலட்சுமியை அழைத்தார். பார்க்கடலுக்கு திரும்பி வர கூறினார். மகாலட்சுமி அதை ஏத்துக்கலை. இதனால திரும்பிச் சென்ற சமுத்திரராஜன் நடந்ததையெல்லாம் பெருமாளிடம் கூறினார். பகவானே, என்னுடைய மகளை நான் அழைத்து பார்த்தேன், அவள் வரவில்லை. தாங்கள் வந்து தேவியை அழைத்து வர வேண்டும் என்றார். பெருமாள் சொன்னார், நீங்கள் முன்னே செல்லுங்கள், நான் வருகிறேன் என்றார். அதன்படி பெருமாள் வந்து மகாலட்சுமியை அழைத்தார். பெருமாள் வந்து அழைத்தவுடன் சமாதானம் அடைந்தாள் மகாலட்சுமி. மீண்டும் பெருமாளுடன் பார்க்கடலிலே வாசம் செய்ய புறப்பட்டாள். பார்க்கடலுக்கு சென்று வாசம் செய்தாள். இதனாலே பார்க்கடல் மீண்டும் புது பொலிவு பெற்றது. மகாலட்சுமி சில காலம் தங்கியிருந்த தலம் என்பதால் இத்தலத்துக்கு திரு நின்றவூர் என்ற பெயர். மகாலட்சுமி தலத்திலே எழுந்தருளி இருந்த சமயத்திலே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. யார் மூலம் இந்த அற்புதம் நிகழ்ந்தது என்று சொன்னால், ஆழ்வார்களிலே ஒருவரான திருமங்கை ஆழ்வார் மூலம் இந்த அற்புதம் நிகழ்ந்தது. திருமங்கை ஆழ்வார் ஒரு முறை திருவள்ளூர் கோயிலுக்கு சென்றுவிட்டு திருநின்றவூர் தலத்துக்கு வந்தார். அவர் வர நேரம் கோவில் நடை சாத்தப்பட்டு விட்டது. பெருமாள் ஏகாந்த நிலைக்கு சென்று விட்டார். திருமங்கை ஆழ்வாருக்கு ஏமாற்றம். அந்த தலத்திலே எந்த பாசுரமும் படாமல் புறப்பட்டு சென்று விட்டார். மகாலட்சுமிக்கு பெரிய வருத்தம்.
ஆழ்வார் பாசுரம் பாடாம போயிட்டாரே. அதனால பெருமாளிடம் எப்படியாவது திருமங்கை ஆழ்வாரை தலத்தின் மீதான பாசுரத்தை நீங்கள் பாடச் செய்ய வேண்டும் என்றார். இப்ப பெருமாள் திருமங்கை ஆழ்வாரை தேடி புறப்பட்டு சென்றார். அதுக்குள்ள பெருமாள் அந்த திருமங்கை ஆழ்வார் மாமல்லபுரம் தலத்துக்கு வந்திருந்தார். அவரை அணுகிய பெருமாள் தான் வந்திருக்கும் நோக்கத்தை சூசகமாக உணர்த்தினார் ஆழ்வாரிடம். திருமங்கை ஆழ்வார் பூரித்து போனார். திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாள் மீது ஒரு பாசுரம் பாடினார். அந்த பாசுரத்தை மகாலட்சுமியிடம் கொடுத்தார். அந்த பாசுரத்தை பார்த்தாள் மகாலட்சுமி. எல்லா திவ்ய தேசங்களுக்கும் 10க்கும் மேற்பட்ட பாசுரங்கள் பாடியுள்ள ஆழ்வார் நமக்கு மட்டும் ஏன் ஒரே ஒரு பாசுரம் பாடியுள்ளார்? அவரிடமிருந்து இன்னும் பாசுரங்கள் பெற்று வாருங்கள் என்றார். கடவுளாகவே இருந்தாலும் மனைவி பேச்சை தட்ட முடியுமா? பெருமாளுக்கும் அதுதானே. அதனாலே பெருமாள் மனைவி பேச்சை தட்டக்கூடாது என்று திருமங்கை ஆழ்வாரை தேடி புறப்பட்டார். அதற்குள் திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணமங்கை தலத்துக்கு சென்று விட்டார். அங்கு அவரிடம் தோன்றிய பெருமாள் தன் வருகை நோக்கத்தை உணர்த்தினார். திருமங்கை ஆழ்வாருக்கு நிகழ்ச்சி. உடனே இன்னும் ஒரு பாசுரம் பாடி கொடுத்தார். இதனால் பெருமாளும் மகாலட்சுமியும் மகிழ்ச்சி உண்டனர். ரொம்ப சந்தோஷம் மகாலட்சுமிக்கு. திருமங்கை ஆழ்வார் இன்னொரு பாசுரம் பாடி கொடுத்துட்டாரேன்னு மகிழ்ச்சி. இந்த சம்பவத்தால் தான் இத்தலத்து பெருமாளுக்கு பக்தவத்சலம் என்ற பெயர் வந்தது. வத்சலம், வாத்சல்யம் என்றால் அன்பும் பாசமும் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். பக்தனிடம் அன்பு கொண்டவர் என்பதுதான் பக்தவத்சலம் என்று ஆனது. சுத்த தமிழ்ல பக்தராவி பெருமாள் என்பார்கள். பக்தனை தேடிச் சென்றவர் என்பதனால் பக்தவத்சல பெருமாள் என்றே பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார். இந்த தலம் பற்றியும் திருநின்றவூர் பெயர் பற்றியும் நாரதர் பிருகு மகரிஷியிடம் கூறினார். அது பிரம்மாண்ட புராணத்தில் 17, 18, 19 அத்தியாயங்கள்ல இருக்கு. இதன் மூலம் இந்த தலம் 2000 வருஷத்து பழமையானது அப்படின்னு நம்ம உணர முடிகிறது. தல புராணங்களில் தலத்தை கட்டியவர்கள் பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. என்றாலும் கிபி 690 முதல் 728 வரைக்கும் 38 ஆண்டுகள் அரசாட்சி செய்த பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள். பல மன்னர்கள் இங்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த தலத்துடைய ராஜகோபுரம் விஜயநகர காலத்திலே கட்டப்பட்டது. பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பஞ்சாயுதம் தாங்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். 11 அடி உயரம், கிழக்கு பார்த்து சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தரும் பெருமாள் நாம் விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் தரும் மிகச்சிறந்த வரப்பிரசாதியாக திகழ்கிறார். அவரை வழிபட்ட பிறகு பிராகாரம் சுற்றி வந்து பெருமாளுடைய வலதுபுறத்திலே தனி சன்னதியில் அருள்வாலிக்கும் தாயாரை வணங்க வேண்டும். இந்த தாயாருக்கு சுதாவல்லி என்ற பெயர் உண்டு. இந்த தாயாருடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம். கருணை பிரவாகம். தாயார்னு சொன்னாலே கருணை தானே. அம்மா என்றாலே அதுக்கு அன்புன்னு அர்த்தம். தாயார்னாலே கருணை பாசம் என்று அர்த்தம். தாய் வேறு கருணை வேறு இல்லை. உலக உயிர்களுக்கும் சரி அப்படித்தான். இந்த தாயார் முகத்திலே பக்தர்களை காத்தருளும் கருணை நிரம்பி இருப்பதை நாம் பார்க்கலாம். குபேரன் தன் நிதியை இழந்து வாடிய போது என்னை பெற்ற தாயாரை வணங்கி மீண்டும் நிதி பெற்றான் என்று புராணம் சொல்கிறது. இந்த திருக்கோயிலிலே மகாலட்சுமி வைபவலட்சுமியாக இருக்கிறாள். சகல சௌபாக்கியங்களையும் தரும் வைபவலட்சுமியாக இருக்கிறாள். மூலவருடைய பெயர்
பத்தராவி பெருமாள். இந்த கோவிலுடைய தல விருட்சம் பாரிஜாதம். இந்த தலத்தில் பூஜைகள் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி செய்கிறார்கள். 108 திவ்ய தேசங்கள் வரிசையில் என்னை பெற்ற தாயார் திருக்கோயில் இருக்கிறதே, இது 58வது தலமாக திகழ்கிறது. விஷ்ணு சகசரநாமத்தில் வருது. இந்த தலம் பற்றி ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தில் 742வது வரியிலே தன்னை சரணடைந்தவர்களுக்கு அருள்வதிலே பக்தவத்சலன், தாய் பசுவின் தன்மை கொண்டவன் என்று கூறப்பட்டுள்ளது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் சமுத்திரராஜன், வருணன் இருவரும் இந்த தலத்திலே பெருமாளுடைய தரிசனம் பெற்றிருக்கிறார்கள். பக்தர்களும் அத்தகைய தரிசனத்தை பெற வேண்டும் என்ற மனதிலே ஆவல் கொண்டிருப்பீர்கள். அத்தகைய தரிசன அருளை பெற வேண்டுமானால் பக்தவத்சல பெருமாளை பௌர்ணமி, உத்திரம், திருவோணம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைகளிலே நீங்கள் வழிபடலாம். குறிப்பா திருமணத்தடை இருக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான பரிகார தலமாக இருக்கிறது. திருமணத்தடை இருப்பவர்கள் இங்க வந்து வழிபட தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த கோவிலில் உண்டு. வியாபாரம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்து ஆதிசேஷனுடைய சன்னதியில புதன்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடணும். பால் பாயாசம் படைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் வியாபாரம் செழிக்கும். அதே மாதிரி ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம் எல்லாம் விலகிறது இங்க வந்து வழிபட்டார். பக்தவத்சல பெருமாளை வழிபடக்கூடியவர்களுக்கு இழந்த சொத்து மீண்டும் கிடைக்கும். தீயவர்களிடம் உங்கள் சொத்து மாட்டிக்கொண்டது, நீங்கள் ஏமாந்து போனீர்கள் அப்படிங்கிற குறை உங்களுக்கு இருந்ததுன்னா இழந்த சொத்தை மீண்டும் பெறுவதற்கு இந்த பக்தவத்சல பெருமாளை வந்து வழிபடணும். அதே மாதிரி காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கும் பக்தவத்சல பெருமாளை வழிபடலாம். நிறைய பேர் உயர் பதவிகள் இருந்தவர்கள் திடீரென்று பதவியை இழந்திருப்பார்கள். பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்காமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி உயர்வு யாருக்கோ கிடைச்சிருக்கும். மனக்குறை ரொம்ப இருக்கும். எனக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கலையே, எனக்கு அது வேணுமே அப்படின்னு குறை இருக்கும். எல்லா தகுதி இருந்தும் நான் பதவி நீக்கம் செய்யப்பட்டேனே அப்படின்னு சிலருக்கு வருத்தம் இருக்கும். அப்படி இழந்த பதவியை மீண்டும் பெற வேண்டுமானாலும் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டால் உங்களுக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைக்கிறது என்பது பக்தர்களுடைய ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கிறது. திண்ணனூர் வந்து பக்தவத்சல பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து வந்தால் ஒளிமயமான வாழ்க்கை அமையும் என்பது திண்ணம். ஜெயா தொலைக்காட்சி என்னை பெற்ற தாயார் திருக்கோயிலை படம் பிடித்து காட்டியதிலே மன நிறைவு கொள்கிறது. சர்வஜன சுகினோ பவந்து. चक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते
दुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोस्तुते स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मातर्महालक्ष्मी नमोस्तुते श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगस्थिते जगन्मातर् महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्म्यष्टकस्तोत्रम् यः पठेद् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककालं पठे नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठे नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनम् महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्ना वरदा शुभा